கடவுளே, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பா எதுவுமே எனக்கு தெரியல. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்கன்னு நானும் மனசே இல்லைனாலும் ஒத்துக்கிட்டேன். என் வருணும் என்கிட்ட இப்படி தான் சொல்லுவான், நானே இல்லைனாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அவனுக்கு இந்த டிசிஷனில் ஓகேவா இருக்குன்றதுக்காக தான் நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு கனவு வந்தது, என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த கல்யாணம் நான் எடுத்த ஒரு தப்பான டிசிஷனாக இருக்குமோன்னு இப்போ தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எடுத்த டிசிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றுடணும். அதே நேரத்தில் எனக்கு யாரையும் காயப்படுத்தவும் மனசில்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா வா சாரு. என்னக்கா, ஒன்று கீழே டீ குடிக்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீ இங்கே வந்து நின்றுட்டுருக்க? அது ஒன்றும் இல்லை சாரு, சும்மா தான். அக்கா என்னாச்சுக்கா, ஏதோ அப்செட்டாக இருக்கால இருக்கு, எதுவும் பிரச்சனையா? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரு. அப்புறம் ஏன்க்கா இப்படி நிற்க, முகமே சரியில்லையே? காலையிலே ஃபங்க்ஷனில் நின்றுட்டே இருந்தோம்ல, அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மறுபடியும் இப்போ ஈவினிங் போய் அங்கே நிற்கணும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இங்கே நிற்கலான்னு தான் வந்தேன் சாரு, வேற ஒன்றும் கிடையாது. இந்தாக்கா டீ குடிச்சிட்டு கீழே வா, ஆனால் லேட் ஆகிட்டு இருக்குக்கா, சீக்கிரம் வந்துரு. சரி சாரு. அக்கா அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? பையன் வீட்டில் இருந்து இன்னைக்கு ஈவினிங் கட்டுறதுக்கு சாரி கொடுத்து விட்ருக்காங்க. அவங்களா கொடுத்து விட்டாங்க? ஆமாக்கா, நீயும் மாப்பிள்ளை சாரும் மட்டும் மேட்சாக போடணுமா, நாங்கள் எல்லாரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போடணுமா? ஏன்? நீங்கள் தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு தெரியணும்ல, அதனால நீங்கள் 2 பேர் மட்டும் ஒரே கலரு, நாங்கள் எல்லாரும் பிளாக் கலரு. ஐயோ, என்னெல்லாம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த பார்ட்டி ரொம்ப முக்கியமா? ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சாரு. புரியுதுக்கா, அவங்க தான் ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, கெட் டுகெதர் மாதிரி வச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வரலன்னா அவங்க நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வந்துட்டுருக்கேன். எனக்கெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. என்னாச்சுக்கா, காலையில் நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு? தூங்கி முடிச்சது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரு, நான் டீ குடிச்சிட்டு வரேன், நீ போய் ரெடியாகு. சரி. என்னாச்சு அக்காக்கு? நல்லா தானே இருந்தாங்க, காலையிலலாம் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க, திடீர்னு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குதே. சரி பார்ப்போம், என்ன நடக்க போதோ தெரியல. எது நடந்தாலும் அது யாரையும் காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது. ஏற்கனவே எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்போதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. திருப்பி அவங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஏங்க இந்த சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, அழகு தேவதை மாதிரி இருக்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா, ஃபங்க்ஷனுக்கு யாராவது கருப்பு கலர் கட்டிட்டு போவாங்களா? நம்ம எல்லாம் கல்யாண வீட்டுக்கு கருப்பு கட்ட மாட்டோம்ல சின்ன பொண்ணு. அட போங்க நீங்க வேற, அதெல்லாம் நமக்கு தான். பணக்கார வீட்ல எல்லாம் எப்படி தெரியுமா, கெட் டுகெதர் பார்ட்டிக்கு ட்ரெஸ் கோடு வைப்பாங்க. அதுல இவங்க கருப்பு கலர் போட்டுட்டு வர சொல்லியிருக்காவ எல்லார்கிட்டையும். அதனாலதான் நானும் ஒரு கருப்பு கலர் சேலை எடுத்து கேட்டுட்டு நிக்கேன். இல்லைன்னா யாரும் போட்டு போறா? சரியா போச்சு, கல்யாண வீட்ல இருந்தே சொல்லிட்டாங்களா என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு? ஆமாங்க. சரி சொல்லுங்க, இது நல்லா இருக்குல்ல? உனக்கு என்ன சின்ன பொண்ணு, அழகா இருக்கு. ஏங்க அப்ப நீங்க வரலையா? உங்களையே அந்த அண்ணன் கூப்பிட்டாங்களாங்க. ஆமா சின்ன பொண்ணு, ஆனா எனக்கு இப்போதைக்கு வர முடியாது, ஒரு வேலை இருக்கு பத்துக்க, நான் வெளியே போயிட்டு இருக்கேன். ஒரு வேலை நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன்னா அங்க வரேன், அப்படி இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு வரதுக்கு நான் கார் எடுத்துட்டு வரேன், சரியா? அப்படியா? சரிங்க, அப்ப நான் அவங்க கூட போய்க்கிட்டேன். சரி சின்ன பொண்ணு, நான் நீ கார் எடுத்துட்டு போறியா, நான் பைக் எடுத்துட்டு போறேன். உன் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போ. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. செல்வி சாந்தி அக்காலாம் எப்படி போறாங்கன்னு தெரியல, ஒருவேளை அவங்க ஆட்டோல போறதா இருந்தா நான் கார்லயே கூட்டிட்டு போறீங்க. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு எங்கே போறதுக்கே கிளம்பி நிக்க? ஏத்தே அது வந்து இந்த ஜானுக்கு அவங்க வீட்டில் இந்த சாயந்தரம் ஃபங்க்ஷன் பார்ட்டி மாதிரி வச்சிருக்காவ, அதை எல்லாரும் இன்வைட் பண்ணாங்கன்னு போயிட்டு இருக்கேன். ஏன் உன்னை மட்டும் தான் கூப்பிட்டாங்களா, என்னெல்லாம் கூப்பிடலையோ? இல்லத்த, அது வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்படி மட்டும். சின்ன பொண்ணு சும்மா நான் பேசுகிறேன். ஏம்மா, அது இந்த உமாக்கா இருக்காவெல்லாம், அவங்க வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டுருக்காப்பாமா. எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைகள தான் போயிட்டு இருக்கு போது ரொம்ப லேட் ஆயிடுமா. இப்போ நீ போனேன்னு வச்சுக்கோயேன், திருப்பி ஒன்று கூப்பிட்டு வரதுக்கு யாரும் இருக்க மாட்டாவ. நானும் போகல, எனக்கு வெளியூர் வேலை இருக்கு பார்த்துக்க. நீயும் போகல நானும் போகல, அப்புறம் இவன் மட்டும் எதுக்கு கோமரி ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்கா? சேலையை பாரு, யாராவது கல்யாண வீட்டுக்கு கருப்பு கட்டிட்டு போவாளா? இல்லம்மா, அந்த ஃபங்க்ஷன் வீட்டில இருந்தே சொல்லியிருக்காவலாம் எல்லாரும் கருப்பு கலர் தான் போட்டுட்டு வரணும்ட்டு, அதனால தான் வந்து கட்டியிருக்கா. எனக்குலாம் அந்த கருப்பு சேலை பிடிக்கல, கல்யாண வீட்டுக்குலாம் கருப்பு கட்டக்கூடாது, அதனால கலத்தி போட்டு வேற ஏதாவது கலரை போட்டு போக சொல்லு. ஏம்மா, அவங்க சொல்லி விட்டுருக்காவம்மா, அதனால தான் அவ போட்டிருக்கா. அவங்க சொல்றது முக்கியமா நான் சொல்றது முக்கியமா? ஒழுங்கா இதை கலத்தி போட்டு வேற சாரி கட்ட சொல்லு. அப்படி இல்லைன்னா போவன்ட்டா இங்கே வீட்டில் இருக்க சொல்லி. இவ கல்யாண வீட்டில் போய் என்ன கலத்த போறா, நேரத்துக்கு உதவாதவா. இவ அங்கே போய் என்ன செய்ய போறாளோ தெரிய மாட்டேங்குது. சரி போ, அதுக்கு முன்னாடி எனக்கு சப்பாத்தியும் முட்டைக்கறியும் வச்சுட்டு போ. ஏத்தே நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு, இப்போ நான் போட்டு சப்பாத்தி முட்டைக்கறியெல்லாம் எப்படி பண்ணதுக்கு? பண்ணி வச்சுட்டு போறதா இருந்தா போ, அப்படி இல்லை அப்படியே போக்கெடுத்து போயிரு, இங்கே வராத. இம்மா ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு கிளம்பி நிக்கலாம், இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசினா எப்படிமா? ஏன் சொல்ல கேட்ட 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்து இருங்க, அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க வீட்டு விட்டு வெளியே. இப்போ எனக்கு டீ வேணும், சீக்கிரம் வந்து ஒரு டீயை போட்டுக்கா. அடுத்தது சப்பாத்தி முட்டைக்கறியும் பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நீ எங்கேயாவது போ.
சின்ன பொண்ணு. நான் ஒரு இடம் போகலைங்க, நான் வீட்டிலே இருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு பணிவிட செஞ்சுட்டு இப்படி வீட்டிலே இருந்துக்கிட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போதனா நான் கிளம்பி நிற்கேன். இந்த நேரத்தில் உங்கள் அம்மா எப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போய் நிற்க முடிய மாட்டேங்குது. இங்கே இருந்து ஒரு இடம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நான் போனான்னு இந்த மாதிரி ஏதாவது வேலையை தந்து இப்படியே வீட்டில் இருக்க வைக்க வேண்டியது. நான் இந்த வீட்டில் உங்களுக்கு பொண்டாட்டியே வந்தேனா இல்லை வேலைக்காரியே வந்தேனா தெரியல. எல்லா வேலையும் என்ன தான் செய்ய சொல்கிறவ. உங்க சொல்லதெல்லாம் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவதுக்காவது என்ன நிம்மதியாக போக விடலாம்லாம். அதுவும் அவங்க சொல்ல மாதிரி தான் நான் பண்ணணும். அழாத சின்ன பொண்ணு. எங்க அம்மா எதையாவது சொல்லிட்டு போறா. நீ சப்பாத்தி முட்டைக்கறியெல்லாம் ஃபுட்டு பண்ண வேண்டாம். நீ கிளம்பு. பாரு சாவியை நான் அந்த டேபிள் கிட்ட வச்சிருக்கேன். நீ எடுத்துட்டு கிளம்புமா. நான் அவங்களுக்கு ஏதாவது ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கேன். வேண்டாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் தான் எதையாவது சொல்லுவாங்க. அவங்க சொல்லது கேட்கலன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவ. தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை தான் ஆகும். நான் போய் ஃபுட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகிறேங்க. வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ கிளம்பு. இங்க நின்று அவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாவ. நான் ஹோட்டல்ல இருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கேன். சரியா? அப்புறம் ஏதாவது சொன்னாங்கண்ணா? எது சொன்னாலும் நான் பாத்துக்கிட்டேம்மா. நீ கிளம்பு. ஆ சரிங்க. பாவம் சின்ன பொண்ணு. இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்றது எனக்கு தெரியுது. என்ன பண்ணதுக்கு இங்க இருந்து தனியா ஒரு வீடு பார்த்து போலன்னா எங்க அம்மா தனியா ஆயிடுவா. அவளுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா யார் இருக்காவ? நாங்க தானே இருந்து பார்க்கணும். இதுக்காகவே எல்லாம் சகிச்சுக்கிட்டு போக வேண்டியது இருக்கு. ஆனா எங்க அம்மா மட்டும் கடைசி வரைக்கும் எங்களை புரிஞ்சுக்க மாட்டான். ஏங்க சாரி எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமா. நீங்க எங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? போய் ரெடி ஆகுங்க. அவங்க 7 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க. இப்பவே மணி 6:30 ஆயிடுச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷத்துல வீட்ல இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். எனக்கு எவ்வளோ நேரம் தான் உமா ஆகும்? நான் இப்போ போய் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். நீ பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. சரி, நான் போய் பார்க்க. நீங்க டக்குனு ரெடி ஆகுங்க. சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரேன். ஜானு ரெடி ஆயிட்டானா தெரியலையே. சரி போய் பார்த்துட்டு வருவோம். ஜானு ரெடி ஆயிட்டா இங்கேருந்து கிளம்பிடலாம். லேட்டாவும் தேவியும் அவங்க காரில் தானே வருவாங்க. லட்சுமியையும் பூமாரியும் கூட்டிகிட்டு வருவா. நம்ம 4 பேருக்கு நம்ம காரில் கிளம்பலாம். சரி போய் ஜானு ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம். சே, என்ன இது எரிச்சலாக வருது. இப்போ இந்த சாரியும் கிட்டி மேக்கப்பையும் போட்டு அங்கே போய் வர போகிறவங்க எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கணும். எனக்கெல்லாம் போக விருப்பமே இல்லை. காலையில் வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன். இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு ஜானு? ஜானு ரெடி ஆயிட்டியா? அடடா சூப்பரா இருக்குமா ட்ரெஸ்ஸு. பரவாயில்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நல்ல செலெக்ஷன் தான். பாரு, இந்த ரெட் கலர்ல அப்படியே தேவதை மாதிரி இருக்க. தேங்க்ஸ்மா. இன்னைக்கும் அந்த மேக்கப் போடக்கூடிய பிள்ளையை கூப்பிட்டுருக்கலாம்ல. அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருப்பா. காலையில இருந்தே ஹெவியா ஹேர் ஸ்டைல் பண்ணி பூலாம் வச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. தலையெல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால தான் இப்படியே சிம்பிளா மேக்கப் போட்டேன். அந்த ஹேர் ஸ்ப்ரே மேக்கப் இதெல்லாம் போட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்போ இப்படி மேக்கப்லாம் போட மாட்டேன்ல, அதனால ஹெவியா மேக்கப் போட்டாலும் உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அழகா இருந்துச்சு காலையில் தெரியுமா. இப்போவும் நல்லா அழகா தான் இருக்கு. சிம்பிளா இருந்தாலும் என் பொண்ணு அழகா தான் இருப்பா. சாரியும் நல்லா ஹெவியா இருக்கு. எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே ஹெவியா இருக்கிறதுனால ஓவரா மேக்கப் போடாமல் இருக்கிறதும் நல்லது தான். ஆமாம்மா, அதனால தான் நான் எதுவும் பண்ணலை. இதுவும் குறையுதே. நெத்தியில பொட்டு வைக்கல. நல்ல ரெட் கலர் பொட்டா ஒன்று எடுத்து வை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிம்மா, நான் பொட்டு வச்சுட்டு கீழே வரேன். சரி, அந்த 2 பிள்ளைங்களும் ரெடி ஆச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் என் தங்கச்சிக்காரி ரெடி ஆயிட்டாலும் தெரியல. நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். நீ கீழே வந்துரு சரியா? நான் அப்பட்ட கார் எடுத்துட்டு வர சொல்லி. சரிம்மா. 2 பேரும் ரெடி ஆயாச்சா? சரி, இப்போ நம்ம கிளம்புவோமா? சித்தி, நீங்க 2 பேரும் கார்ல போவீங்களா? பூமாரி அவங்க அம்மாவையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. நான் அப்பா அக்கா அம்மா நாங்க எல்லாரும் ஒரு கார்ல வரோம். சரிம்மா, உங்க அம்மா அப்பதே சொல்லிட்டாவ. அவங்க 2 பேரும் இங்க வருவாங்களா? போகும்போது கூட்டிட்டு போணுமா? நான் பூமாரிக்கு ஃபோன் பண்ணுங்க சித்தி. அவ கிளம்பி நிப்பா, வெளியே நிப்பா. நீங்க போகும்போது அப்படியே கூட்டிட்டு வாங்க. சரி சரி. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்புவோமா? ஆமாக்கா, நாங்கெல்லாம் ரெடி ஆயாச்சு. அத்தா ரெடி ஆயிட்டாங்களா? ஆமா, அண்ணா ரெடி ஆயிட்டு இருக்காரு. நாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. இப்போ போய் அவரு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஜானுமும் கிளம்பியாச்சு. அம்மா, அப்ப பூமாரிக்கு ஃபோன் பண்ணி வெளியே இறங்கி நிக்க சொல்லுமா. சித்தியும் தேவியும் போகும்போது அப்படியே பிக்கப் பண்ணிக்குவாங்க. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி சொல்லேன்.